கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்னோட ஆலோசனை பகுதியாக ஒரு தாய், ஒரு தகப்பனாரும் ஒரு சகோதரியும் என்ன பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து நகையை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு 50 சவரம் நகையை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து வரும்போது சரை எடுத்து வச்சுக்கணுமா, பேக்கில் காரில் சரை வச்சுக்க அப்படின்னு சொல்லி வராங்க. அங்கேருந்து அப்படி வரும்போது அங்கேருந்து காரில் இருக்காங்க. ஒரு டர்னில் ஒரு பைக் காரத்தை கார் லைட்டாக உரசிடுது. அப்போ அந்த கார் லைட்டாக கிராச் ஆன உடனே அந்த காரு ஓனர் இறங்கி அந்த சகோதரர் இறங்கி அவங்க பார்த்து இனிமேல் காரை டேமேஜ் பண்ணிட்டு உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணும். ஐயா, நான் தெரியாத பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, என்ன நான் பண்ணிட்டேன் ஐயா, தெரியாத வந்துட்டேன், லைட்டாக தான் இருக்குது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் மன்னிக்க முடியாது, அது எப்படியும் 5000 ரூபாய்க்கு மேலே ஆகும், 5000 ரூபா கொடுக்குறியா இல்லை ஸ்டேஷனில் ஒப்படைக்கிட்டா, ஸ்டேஷனில் ஒப்படைச்சா உனக்கு அதிக செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா ரொம்ப ஏழை ஐயா, நான் இந்த 1000 ரூபாய் தான் வச்சுன்னு இருக்கிறேன், இந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கணும் ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த 1000 ரூபாய் கொடு, அந்த 1000 ரூபாய் கொடுத்தா தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை சண்டை போட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு காரில் ஏற போகும்போது அவங்க பொண்ணு சொல்லுமா, டேடி விட்டுருங்க, அந்த 1000 ரூபாய் வாங்காதீங்க, கொடுத்துருங்க, அவனை மன்னிச்சிடுங்க, அவன் சாரி கேட்குறான்ல, அவன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவார் அவங்க தகப்பனார். அப்படி சொல்லும்போது திரும்ப அந்த சகோதரி காரை விட்டு இறங்கி அப்பா கொடுத்துருங்கப்பா, அந்த 1000 ரூபாய் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லும்போது, அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் முடியாதுமா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்ககிட்டலாம் இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு காரில் ஏறும்போது அவங்க காரில் இந்த நகை வைக்கணும், அந்த 50 சவரம் நகை இல்லாத போயிடும், யாரும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்தோடனே அப்படியே பதறார் அவர். அந்த சகோதரி சொன்னாங்க, அப்பா நீங்கள் மாத்திரம் அந்த சகோதரனுக்கு மன்னிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்லேயே இருந்திருக்கலாம், நம்ம நகை காணாத போயிருக்காது, நீங்கள் மன்னிக்காதனால தான் அப்பா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் உடனே, ஐயோ நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன், அவன் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்காத விட்டுட்டேனே, ஒருவேளை அவன் மன்னிச்சுருந்தா அந்த 50 சவரம் எனக்கு கிடச்சிருக்குமே, 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவன் 50 சவரம் நகையை நான் இழந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இதில் நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோன்னா, ஒரு வேளை அவன் பேராசை பிடிச்சி அந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்படாமல் இருந்திருந்தா அந்த 50 சவரம் நகை அவர் எடுத்து கொண்டு போயிருப்பார். மாறா அவர் என்ன பண்ண, அந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவ்வளோ இழந்துக்கிறான். அது போல் தான் இன்றைக்கு நாம் கூட அநேக காரியங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு பெரிய காரியங்கள் நம்ம இழந்துடுறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் என்ன பண்ணுறோம், அந்த பொருளாசை நிமித்தம் இல்லை பண ஆசை நிமித்தம் இந்த மாதிரி அநேக காரியங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு போகும்போது இது போல தான் பெரிய இழப்பு நாம சந்திக்கிறோம். ஒருவேளை அவன் மன்னிச்சிருந்தாருன்னா அவரு உண்மையிலேயே அந்த 50 சவரம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அது போல் இன்றைக்கு நாம் கூட நமக்கு தெரிஞ்சவங்கள, நம்மளுக்கு தெரியாத தவறு செஞ்சவங்கள மன்னிக்காத நிமித்தம் நாம் கூட பெரிய காரியங்களில் இழந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் என்னென்ன காரியங்களில் நான் மன்னிக்காமல் இருக்கிறேனோ நான் மன்னிப்பேன் இனிமேல், அதன் மூலிமா தேவனுக்கு நான் பிரியமாக வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரை